மானாமதுரை அருகே தலைமை ஆசிரியர் மீது பல்வேறு புகார்கள் கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம். அங்கு கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். கண்டிப்பாக ஹாசினி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கொம்புக்கரவேந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர் கண்ணாயிரமூர்த்தியை பல்வேறு புகார்களை கூறி முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் மாணவிகளிடம் பேப்பர் பேனா வாங்க வேண்டும் என்று மாணவர்களிடம் 300 முதல் 400 வரை வசூல் செய்வதாகவும், தற்காலிகமாக பணிபுரிந்த சந்தியா என்ற கெமிஸ்ட்ரி ஆசிரியர் வேலையில் இருந்து நீக்கியது உதவி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி தலைமை ஆசிரியரிடம் தற்காலிக ஆசிரியர் சந்தியாவை ஏன் நீக்கியது என்று கேட்டதற்கு பிரச்சனை ஏற்பட்டு தற்போது உதவி தலைமை ஆசிரியர் விஷம் குடித்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தலைமை ஆசிரியர் மீது சாதி ரீதியிலான பாகுபாடு பார்ப்பதாகவும் கிராம பொதுமக்கள் ஒரு புகாரை முன்வைத்துள்ளனர். கொம்புக்கரவேந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வெளியே முற்றுகையிட்டு வருகின்றனர். மேலும் ஆசிரியர்களை வகுப்பறைக்குள் உள்ளே விடாமல் தடுத்து வருகின்றனர். தலைமை ஆசிரியர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கிராம மக்கள் பள்ளி வளாகத்தில் வெளியே நின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்து பள்ளி வளாகத்தில் வெளியே கிராம மக்கள் நின்று வருகின்றனர். அவர்களிடம் மானாமதுரை காவல்துறையினர் விசாரணை ஆணையம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து தலைமை ஆசிரியரிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது இது லோக்கல்ல இருக்க பள்ளி குழு மேலாண்மையோட பிரச்சனை என்று அவர் கூறியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.